என்னடா பண்ற? மணி 10 டிஃபன் பாக்ஸ் எல்லாம் காலியா இருக்கு. உங்களுக்கு தான் தோசை ஊத்தலான்னு போனேன். மணி 10 இப்பதான் நீ ஏஞ்சி தோசை ஊத்தலே போற. நீங்க இப்பதானே ஏஞ்சி வரீங்க. நான் ஏஞ்சி அதுக்குள்ள ரெடியா இருக்கணும்னு சொல்லிருக்கா இல்லையா? அதை கொடுக்குற சம்பளத்துக்கு நீ வேலையை பார்க்க மாட்டேங்கிற. இந்த அளவுக்கு ஒன்னும் சம்பளமே தரலமா நீங்க. அப்படியா? பாத்தியா, நீ கிளம்பு போறா, வேலை பாக்குறேன். இந்த வேலைக்காக எல்லாரும் வெயிட் பண்றாங்க. அப்படிலாம் இல்லம்மா, நான் தான் சொன்னேன் மாவு வரைக்கும் மிஷின் இல்லை. என்ன மிஷின் இல்ல? இப்பதானே புதுசா போட்டேன். இல்லம்மா, மார்க்கெட்ல வந்து புதுசா கம்பவுண்டர் கிரைண்டர்னு ஒண்ணு இருக்குமா, அது போயிட்டு நீங்க வாங்கிட்டு வாங்க. 10 நிமிஷத்துல தோசை நான் ஊத்தி தரேன். கம்பவுண்டர் கிரைண்டர் புதுசா சொல்ற? ஆமாமா, போய் பாருங்கம்மா. வளவலன்னு என்கிட்டயே பேசிட்டு இருப்பீங்க. அப்படியா? நீ ரொம்ப பேசுற. ஒரு சம்பளத்தை தான் எடுத்து கை வைக்கணும். அப்பெல்லாம் பண்றான் தெரியுமா, கொடுக்குறதே கொஞ்சம். சரி, முதல்ல போயிட்டு அந்த கிரைண்டர் என்னன்னு பாத்துட்டு வருவோம். பரவாயில்லையே, இந்த கடையை பார்த்தா நல்ல கடை மாதிரி இருக்கு. சரி, போய் பார்ப்போம். என்ன பாத்தீங்க? எல்லா விதமான டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் எல்லாமே இருக்கு. நீங்க என்ன பாத்தீங்க? அப்படியாமா? எல்லாமே இருக்கா? சரி, எனக்கு எல்லாமே எல்லாம் வேணாம். எனக்கு ஒரு கம்பவுண்டர் கிரைண்டர் மட்டும் எனக்கு காமிங்க. கம்பவுண்டர் கிரைண்டர் அப்படின்னு சொல்றீங்க? அதாம்மா, அரிசி உளுந்துலாம் போட கூட 10 நிமிஷத்துல ஆட்டி தருமாமே. ஓ, கம்ப்யூட்டர் கிரைண்டரா மேடம்? ஓ, அது மன்னிச்சிருமா, எங்க வீட்டுல வேலை பாக்குறவங்க எனக்கு படிக்காதவங்க, அதனாலதான். பரவாயில்ல, இருக்கட்டும் மேடம். நானும் அந்த 2 மாடல் கம்ப்யூட்டர் கிரைண்டர் எடுத்துருவா. இதான் மேடம் புதுசா வந்திருக்க அட்வான்ஸ் டெக்னாலஜி. நீங்க அரிசி உளுந்து போட்டீங்கன்னா 10 மினிட்ஸ்ல உங்களுக்கு அரிசி கொடுத்துரும். அப்படியா? பரவாயில்லையே, நல்ல கிரைண்டரா தான் இருக்கு. சரி, எப்படி ஆப்ரேட் பண்றது? ஃபர்ஸ்ட் இந்த பட்டன் தொடணும் மேடம். நெக்ஸ்ட் இந்த பட்டன். நெக்ஸ்ட் லாஸ்ட் இந்த பண்ணனும். ரெட் பட்டன். ஓ, அப்படியா? ஸ்டார்ட் ஆயிடும். ஆஃப் பண்ணனும்னா நீங்க இந்த பட்டன் கொடுத்தா ஆஃப். பரவாயில்லையே, நல்லா ஆட்டுது. சூப்பரா இருக்கு. பரவாயில்ல. எவ்வளோ? 5000 தான் மேம் உங்களுக்கு. 5000? ஆமா மேம், இதுக்கே நான் கிறிஸ்மஸ் ஆஃபர்லாம் போட்டேன். உங்களுக்கு 5000 தான். ஐயோ, என்னங்க 5000ன்றீங்க? சரி, அந்த கிரைண்டர் எவ்வளோ? ரெண்டுமே ஒரே ரேட் தான் மேடம். கொஞ்சம் டிஸ்கவுண்ட்லாம் பண்ண மாட்டீங்களா? அதான் சொன்னேன் மேடம், ஆஃபர் போட்டே உங்களுக்கு இவ்வளவுதான் மேம். ஐயோ, என்கிட்ட 5000 இல்லைங்க, 6000 தான் இருக்கு என்கிட்ட. ஓகே மேம், இப்போதைக்கு நீங்க 5000 தாங்க. 6000 நான் நெக்ஸ்ட் டைம் வரும்போது அதை கழிச்சு பேலன்ஸ் பண்ணுவேன். சரிம்மா, நான் 6000 தான் இருக்கு. நீங்க ஆஃபர்லாம் பண்ணி கொடுங்க. நான் அந்த கிரைண்டர் எடுத்துக்கிறேன். ஹோம் டெலிவரி பண்ணிடுங்க. நான் அட்ரஸ் எழுதி கொடுத்துட்டு போறேன். கன்ஃபார்ம் மேம், இன்னைக்கு ஈவினிங். சரிங்க. நல்லா டேமேஜ் ஏதாவது இருந்ததுன்னா வந்த காசு நான் திருப்பி கேட்பாங்க. சொல்லிட்டேன். டேமேஜே இருக்கா, நீங்க கவலைப்படாதீங்க மேம். போயிட்டு வாங்க. சரிங்க. ராமசாமி, ராமசாமி. சொல்லுங்கம்மா. வாடங்க. சொல்லுங்கம்மா. நான் வீடுதான் பெருக்கி வைக்கதானே சொன்னேன். என்ன குப்பையா இருக்கு? பெருக்கியா நீ? எல்லாமே பண்ணமா. பல பல்லன்னு இருக்கு தெரியல. ஆமா, எங்க பல பல்லன்னு இருக்கு? டஸ்டா தான் இருக்கு. நீங்க என்னைக்குமா குறை சொல்லாம இருந்திருக்கீங்க? என்னப்பா? ஒண்ணும் இல்ல, சொல்லுங்கம்மா. இங்க பாரு, நீ கேட்ட கம்ப்யூட்டர் கிரைண்டர் வாங்கிட்டேன். சரி, இதுதான் கிரைண்டர் சொன்ன நீ? இது அதான்மா கம்ப்யூட்டர் கிரைண்டர். அப்படியா சொன்ன? கம்ப்யூட்டர் கிரைண்டர்னு அங்க போய் நான் அசிங்கப்பட்டதான் மிச்சம். தெரியுமா, 5000 ரூபாய் மிஷின் 6000 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு வந்துருக்கீங்க. என்ன தெரியும் உனக்கு? தெரிஞ்சதான் சொல்றேன். இங்க பாரு, இப்ப இந்த மிஷின் எப்படி ஆபரேட் பண்றதுன்னு உனக்கு சொல்லி தரேன். ஒழுங்கா நான் சொல்றதை கேட்டு இப்பயாச்சும் நான் சொல்றது கேட்டு ஒழுங்கா பண்ணு. சரிங்க. வேற முதல்ல இந்த சுவிட்ச் போடணும். அடுத்து இந்த சுவிட்ச். அதுக்கு அடுத்து இந்த பட்டன் அமுக்கணும். இதுல நீ அரிசி உளுந்து எல்லாம் போட்டு ஆன் பண்ணனா மாவு அரைக்க ஆரம்பிச்சிடும். சூப்பரா வேலை செய்தமா. திருப்பி நிறுத்தினா ஆன் ஆயிடும். வாழ்க்கையிலே உருப்படியா நீங்க ஒரு காரியம் பண்ணிருக்கீங்க. நான் என்னப்பா சொல்றேன், வர வர வாய் ரொம்ப ஓவரா போகுது. சம்பளத்துலதான் எடுத்து வைக்கணும்னு நினைக்கிறேன். வேற நீ கேட்ட மாதிரி மிஸ் பண்ணிட்டு வந்து குடுத்துட்டேன். இன்னும் 10 நிமிஷத்துல எனக்கு எல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறேன். 10 நிமிஷத்துல தோசை உனக்கு நான் ஊத்துறேம்மா. மிஷின் நல்லா இருக்குது. வரைக்கும் போல பாப்போம். நல்லா வேலை செய்யுது. இடம் ரொம்ப குட்டியா இருக்க மாதிரி இருக்கு. இந்த இடத்துல எப்படி 5 கிலோ அரிசி அரைக்கும்? டவுட்டா இருக்கு. அரைக்குமா அரைக்காதா? உள்ள போய் பாத்துற வேண்டியதான். ஐயோ 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 அம்மா 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 எங்கம்மா இருக்கீங்கம்மா? சீக்கிரம் வாங்க மாமா, என்ன காப்பாத்துங்கம்மா. பழைய வாங்காதீங்கம்மா, சீக்கிரம் வாங்க மாமா. எங்கம்மா இருக்கீங்க? வாங்கம்மா, எங்கம்மா இருக்கீங்க? வாங்கம்மா. அம்மா பேசுற நேரமாமா, அது உயிர் போயிட போகுது. காப்பாத்துங்கம்மா. ஆமா, காப்பாத்துமா முதல்ல, அப்புறம் பேசிக்கலாமா. அம்மா காப்பாத்துங்கம்மா.
ஐயோ நாமா மிஷின் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கீங்க, கொஞ்சம் விட்டா என் உயிரே போயிருக்குமா. உன்னோட மிஷின்குள்ள போகுது. நீ அரிசி போட சொன்னா நீ போயிருக்க, மிஷினோட விளையாடிட்டு இருக்க. ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவேன்? நான் எங்கம்மா விளையாண்டு இருக்கேன்? என்னம்மா நீங்க உங்களை யாரும் ஏமாத்திட்டாங்க. இது வேற 6000 ரூபாய் வேற குத்து வாங்கிட்டு வந்திருக்க பாட்டி. நாமா நீ ஏமாத்திட்டாங்களா? நீ எதுக்குள்ள இதுக்குள்ள போன? மா இடம் ரொம்ப குட்டியா இருந்துச்சு, 5 கிலோ அரிசி எப்படி அரைக்கும்னு பார்த்தேன். உன்னை மாவு அரைக்க சொன்னா நீ மிஷின் எப்படி அரைக்கணும் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கியா? படிச்சதே 10ஆம் கிளாஸ், இது மிஷின் ஆராய்ச்சி பண்ற நீ. உங்களுக்கு தான்மா செய்யலான்ட்டு பார்த்தேன். உன்னை நான் என்ன சொல்லிட்டு போனா நீ அதை பண்ணா தேவையில்லாத வேலை எல்லாம் பாக்குற. கீழ்படிதலே உன்கிட்ட சுத்தமா இல்ல. சரி சொல்லுங்கம்மா. இப்ப நான் ஒழுங்கா சொல்றேன், திருப்பி கேட்டுக்கோ. முதல்ல இந்த பட்டன், அதுக்கடுத்து இந்த பட்டன், ஓகே. அதுக்கடுத்து இது, அதுக்கடுத்து இந்த பட்டன் அமைச்சனா ஆன் ஆயிடும். ஓஹோ சரி சரி. திருப்பி ஆஃப் பண்ணா இப்படி பண்ணா ஆஃப் ஆயிடும். ஓகேம்மா ஓகேம்மா. ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன், ஆராய்ச்சி. சரி விடுங்கம்மா, டென்ஷன் ஆகுதுங்கம்மா. முட்டை தோசை ஊத்தி தரேன். ஆமா, அது பெப்பரும் இருக்காது உப்பும் இருக்காது. அதெல்லாம் வீட்டுல இருந்தாதாம்மா போட முடியும். என்னப்பா சொல்ற தம்பி? இதோ 2 நிமிஷமா ஊத்தி தரேம்மா உங்களுக்கு. அடுத்த வேலை தான் பாக்கணும் போல. நீ அடுத்த வேலை தேடிக்கோ. வந்துக்கோ, உன் வாய் ரொம்ப ஓவரா போகுது. சரிங்கம்மா. பசங்களா, இந்த மாதிரி நீங்களும் கீழ்படியாம இருக்க கூடாது. இந்த மாதிரி கீழ்படியாம இருந்தீங்கன்னா இந்த அண்ணா மாதிரி போய் நீங்க மாட்டிப்பீங்க. யாரும் வந்து உங்களை காப்பாற்ற மாட்டாங்க. நீங்க கீழ்படிதல் இல்லாதனால நல்லா போய் மாட்டிக்கிறாங்க. நீங்க அந்த மாதிரி கீழ்படியாம பைபிள்ல இருக்க மாதிரி உங்க பெற்றோருக்கு கர்த்தருக்குள்ள கீழ்படியணும். அப்பதான் ஏசப்பா வந்து நீங்க ஏதாவது இதுல மாட்டிக்கிட்டாலோ இல்ல இதுலயும் மாட்டாம இருக்க ஏசப்பா வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. அதே மாதிரி பெற்றோர்கள் நீங்களும் உங்க பசங்களை கோபம் மட்டுமா பண்ணிட்டு கீழ்படிய மாட்டாங்க பார்த்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க. அவங்களை புரிஞ்சு நடந்துக்கோங்க. தேங்க்யூ.